கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஜீவனோட சுத்தத்தோட பரிசுத்தத்தோட ஆமென். ஹalleluya. அது பெரிய கர்த்தருடைய கிருபை. ஆமென். ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். பிரசன்னமாக இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாகவே நாம் தேவ சமூகத்தில் காணப்படுவோம். ஆமென். காலவெளியில் கூட கொஞ்ச நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்ளதான ஒரு வேத பகுதி அல்லது அடுத்த வாரத்தினுடையதான கண்டினியூஷன் ப்ரோக்ராம் கூட உங்களோட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். போன வாரம் நம்ம பார்த்தோம் எக்லீசியா, the church, called out church, அழைக்கப்பட்டதான ஒரு சபை என்று சொல்லி பார்த்தோம். ஹalleluya. சோ இந்த சபை உலகத்துல எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். உப்பாய் இருக்க வேண்டும், வெளிச்சமாய் இருக்க வேண்டும், தேவ பயத்தோடு இருக்க வேண்டும், மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆவினால் நிறையப்பட்டிருக்க வேண்டும், கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஏனென்றால் கர்த்தருடைய நாள் வருகையில அவருக்கு முன்பாக நிற்க பார்த்துக்கொள்ளும் நாம் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த காலவெளியிலே இந்த சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், இந்த சபை அழைக்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவிலே அல்லது அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று கூடும்போது என்ன நடக்கிறது, என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சைக்கிளாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து எதிர்த்து முற்றுவதே நடந்துச்சு. ஆமென். ஹalleluya. நாம் முதல் வசனத்துல வாசிக்கிறோம், பெந்தேகோஸ்தே நாள் வந்த புதவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள் என்று சொல்லி. யார் இவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், the called out people, ecclesia. அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படியாய் அதாவது எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்தபடியே காத்திருந்த
என்ன போனோம், எதுக்கு போனோம்? பாஸ்டர் நிறைய நேரத்துல பிரசங்கத்துல சொல்லியிருக்காரு, நீங்க ஆராதனைக்கு வரும்போது ஆராதனை வீட்லயே ஆரம்பிக்கணும். ஆமென். இங்க வந்த பிறகு ட்ரம்ஸ் அடிச்சு நாலு பாட்டு பாடி ஆமென் அல்லேலூயா எல்லாரும் துதிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க சொன்ன பிறகு அல்ல ஆராதனை ஆரம்பிக்க வேண்டியது. ஆராதனைக்கு வரதுக்கு முன்னமே நம்ம வீட்லயே ஆராதனை ஆரம்பிக்க வேண்டும். அங்கேயே துதி ஆரம்பிக்க வேண்டும். வழியில கர்த்தரை துதித்துக் கொண்டே வர வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சபையாக வந்து கொடுப்பது தேவ பிரசன்னத்திலே. ஹalleluya ஹalleluya. இல்லன்னா மந்தமனமாகவே நாம் திரும்பி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளே ஒரு வேலை இருக்கு, பலவீனம் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு, எல்லாம் விட்டு நம்ம இங்க வரோம்னா நாம் அந்த இடத்தை அந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமையா வந்து பெருமையா போயிடக்கூடாது. சில படிப்பறியாதவர்கள் செபிப்பாங்க, எருமையா வந்து எருமையா போகக்கூடாது. அவங்களே எருமையா அல்ல, ஹalleluya அல்ல வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஹalleluya பலப்பட்டவர்களாக நாம் செல்ல வேண்டும். ஏன்னா சடதியாக வானத்திலிருந்து வருது காற்று வீசுகிறது. இங்க கூட நிறைய பேர் சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். ஒரு காற்று வீசப்பட்டது. ஹalleluya ஒரு சில்லுன்னு ஒரு காற்று வீசினதை நான் உணர்றேன் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். எத்தனையோ நாளிலே ஆவியானவர் நம் நடுவில் அப்படித்தான் இறைவி வருகிறேன். எக்லீசியா எங்கே சபை கூடுகிறதோ அது வனாந்திரமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் என் ஆண்டவர் துதிகள் ஹalleluya ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செகண்ட் கிரானிக்கல்ஸ் ஹalleluya பூர்வகால கரெக்ட்டுங்களா? ஆமென் ஹalleluya. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் ஆலயத்தை கட்டி பலிகளை செலுத்தி அவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பலிகளை செலுத்துகிற வாழ்க்கையில் என்ன நடந்தது? கர்த்தருடைய மகிமை, அதாவது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிகளை எல்லாம் பட்சித்து போட்டது. அப்படின்னா அவர் ஏறெடுக்கிற எல்லா பலிகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். ஹalleluya. இன்னைக்கு நாம் அதாவது ஆடு மாடுகளை பலி செலுத்துறதுல ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறதா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். ஆமென். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் காலையிலும் அவளுக்கு இருந்த அந்த காரியங்களையும் செலுத்தினாங்க, அதை கற்று சொல்லித்தான் செய்தார்கள். ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கற்று சொல்லியிருக்கிறது என்றால் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை. ஹalleluya. இந்த பலிகளை செலுத்துகிற பாடல என்ன நடந்தது? கர்த்தர் அதை அங்கீகரித்தார், அது பட்சித்தது என்று சொன்னார், அந்த பலிகளை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சு. ஹalleluya. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. எந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை நிரப்பினது என்று சொன்னால் ஆசாரியர்கள் உள்ள போய் நடக்க கூட முடியல. எங்க போறது தெரியாம ஆயிடுச்சு. அதாவது எந்த இடத்துக்கு போறது பழக்கப்பட்டவர்கள் எப்பொழுது ஆசிரியப்பு கூடாதுக்குள்ள போகிறவர்கள் தான். ஆனா அந்த கர்த்தருடைய மகிமை அந்த அளவுக்கு நிரம்பி இருந்தது. எக்லீசியா சபையே நாம் கூடி வருவதில் கர்த்தருடைய மகிமை நிறைந்திருக்கும். கர்த்தருடைய மகிமை நீ செலுத்துக்கு தான் எல்லா ஸ்தோத்திர பலிகளையும் அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை பட்சித்து தேவ மகிமையினால் நிரப்புவார். ஹalleluya. நாம் ஆலயத்துக்கு வரும்போது ஏதோ தானம் சொல்லி நாம் வரக்கூடாது. ஏன்னா இங்க கூடுகிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள், ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆலயத்துக்குள்ள தேவன் வாசமா இருக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ளே கர்த்தர் வாசமா இருக்கிறார். உன் மேல பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறார். உன்னை சுற்றிலும் ஆவியானவர் சூழ்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறப்போ நாம் கூடி வருகிற இடம் எப்படி இருக்க வேண்டும்? ஆலயத்துக்கு வரணும்னு சொன்னா நாம் ரொம்ப ஜாக்கிரதையோடு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு திருவசனத்துக்கு மட்டும் அல்லங்க,
ஒவ்வொரு ஆராதனையும் ஒவ்வொரு நேரமும் தேவசமூகத்துல போன வாரத்துல நம்ம பாசம் செய்து கொடுத்ததை கேட்டோம். பவுலும் பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு சொல்லும் போது அவங்க செபிக்கல, எதுவுமே செய்யல, ஆயத்தமா இருந்தாங்க. எப்ப வேணாலும் கர்த்தருடைய வல்லமை வருவதற்கு ஆயத்தமா இருந்தார்கள். நம்ம விரும்புகிற அன்னைக்குதான் கொஞ்சம் பயம், அன்னைக்குதான் ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொறுப்பு, அன்னைக்குதான் நம்ம சபைக்கு போன இன்னைக்கு திருவிழா மற்ற நாளெல்லாம் நம்ம தேவத்துல வரக்கூடாது. எல்லா நாளும் நாம் தேவ சமூகத்துல வரும்போதெல்லாம் பயபக்தியோடு கூட வர வேண்டும், பொறுப்புள்ளவர்களாய் வர வேண்டும். நமக்குள்ள ஆவியானவர் எப்பவுமே நிரப்பப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கிற வழியிலே எங்க வேணாலும் அற்புதம் நடக்கும், எப்ப வேணாலும் அற்புதம் நடக்கும், எப்ப வேணாலும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை முழுதுமாய் நிரப்பும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் நம்ம சரிப்படுத்திக் கொண்டு தேவ சமூகத்துல வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்துல கூடுகிற ஒவ்வொருவரும் தேவ மகிமையினால் நிரப்பப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவரே, நாம் ஒருவேளை ஆலயத்துக்கு தனியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மை பரிசுத்தம் பண்ணி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு நாம் வர வேண்டும். ஒருவேளை நானும் எல்லாமே நானும் ஆயத்தமாய் வர வேண்டும். நானும் மற்றவர்களை ஆராதிப்பதற்கு தனியா இருக்கக்கூடாது, ஆவியானவர் கிரியை செய்வதற்கு நாம் தனியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் ஒவ்வொருவரையும் நாம் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வர வேண்டும். ஏன்னா ஆலயம் கூடுகிற சபையிலே கர்த்தருடைய மகிமை இறங்கி சத்துடைய மகிமை இறங்கினால் என்ன நடக்கும்? உனக்கு சமாதானம் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். எப்ப பார்த்தாலும் சோர்வா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய மகிமை இறங்கப்படுது, சோர்விலிருந்து விடுதலை கிடைக்கும். துக்கம் எதை நினைச்சாலும் துக்கம், எதை நினைச்சாலும் நமக்கு ஒரு வேதனை, அது எல்லாம் இயேசுவின் சமூகத்துல வரும்போது மாற்றப்படும். ஏன்னா கர்த்தருடைய மகிமை ஆலயத்துல முழுதுமாய் இறங்குகிறது. நாம் அவர்கள் கண்கூடாய் பார்த்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் பார்க்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். தேவ மகிமையை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் எப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட கண்களாக, தேவனை பார்க்கத்தக்கவர்களாக, தேவனை உணரத்தக்கவர்களாக நாம் எப்பவுமே நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவது பார்க்கிறோம், 2 நாளாகவும் 7 அதிகாரம் 15 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. ఈ స్థలమందు చేయబడు ప్రార్థన మీద నా కనుదృష్టి నిలుచును, నా చెవులు దానిని ఆలకించును. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளோ, என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அழகா தெலுங்குல வாசித்தாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல கூடி வருகிற இடத்துல, இந்த ஒன்று ரெண்டு செபிக்கிற இடத்துல, ஹல்லேலூயா, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது மட்டுமல்ல, ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் கூடி செபிக்கிற ஜெபத்துக்கு என்னுடைய செவிகள் திறந்து வைக்கிறோம். என் கரத்தில் செய்யப்பட்ட ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்து வைக்கிறோம். கண்கள் கட்டர் பாருங்க, நம்ம செபிக்கும் போது கண்கள் கண்ணத்தோட பார்த்துட்டே இருக்கிறோம். ஆமென். கண்கள் திறந்தவைகளும் கண்ணையா ஆனா கர்த்தர் திறந்தாங்க. ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு வரும்போது கர்த்தருடைய கண்கள் கண்ணை கொஞ்சம் கூட நம்ம மூடக்கூடாது, கொஞ்சம் கூட உறங்கக்கூடாது, கொஞ்சம் கூட அந்த தூக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கூட நம்ம அசதியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட. அதாவது கண்ணிமை பொழுதுல ஆவியானவர் வருகிறார் என்று சொன்னால், கண்ணிமை பொழுதுல ஞானமாக கற்க வருகிறார் என்று சொன்னால், அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அது எவ்வளவு விசேஷமான ஒரு காரியம். நம்முடைய கண்களுக்கு உண்டான வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாம் ஜெபிக்கிற வழியில கர்த்தர் கண்களை திறந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை எப்படி ஜெபிக்கிறது, என் பிள்ளை எப்படி அழுது சொல்றது, என் பிள்ளை உட்கார முடியல, நான் கூட எப்படியோ என்ன உட்கார்ந்து எப்படியோ ஜெபிக்கிறது பாரு, என் பிள்ளை ஒழுங்கால் படித்து ஜெபிக்கிறது பாரு, என் பிள்ளை எவ்வளவு ஒழுக்கமா ஜெபிக்கிறது பாருன்னு சொல்லி நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். பூமியெங்கும் ஆனா ஜெபிக்கிற வழியில கர்த்தருடைய கண் முன்னே பேசுற உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறார். சொல்வதை காட்டிலும் அருமையான தாயே, அருமையான சகோதரே, சகோதரியே,
செவிகள் பார்க்கிறது மட்டுமல்ல, நீ என்னெல்லாம் செவிக்கிற, நீ என்னெல்லாம் கத்தத்துல கேட்கிறேன்னு அவருடைய செவிகள் உனக்கு திறந்தவை. எத்தனை நாட்களுக்கு கத்தரை ஜெபத்தை கேட்கலையே, கத்தரை தொழிலுக்கு கொடுக்கலையே, கத்தரை எனக்கு விட்டுட்டாரு, எவ்வளவு வருஷமா நான் செவிக்கிறேன், ஐயோ எவ்வளவு நாளா செவிக்கிறேன், ஏன் என் ஜெபம் கேட்கலன்னு கேட்கிறீங்களா? இல்ல, கத்தரை செவிகள் திறந்தவை, கவனிக்கிறவைகள் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் நம்ம செவிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா ஜெபம் என்று சொன்னா பெரிய நம்ம எவைகளை கேட்கிறோம் அவைகளை நம்பிக்கையோடு செபிக்கணும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் சமுத்திர தண்ணீரோட போத சொன்னா நாம செபிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கொடுக்கவே இல்லை, அப்படியே என் பிள்ளை பத்தியா நீ கொடுத்ததுக்கு நன்றியே சொல்லிட்டாங்க பத்தியா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ கொடுத்தீங்க, என் ஜெபத்தை கேட்டீங்க, உங்களுக்கு நன்றி, நான் கேட்டதை பெற்றுக்கொண்டே நமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லிச்சு பத்தியா. கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொண்டே என் ஆண்டவருடைய கண்களும் செவிகளும் உனக்கு அவர் திறந்த வைக்கும். ஹல்லேலூயா. அதே தான் நம்ம அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 5 வசனத்துல வாசிக்கிறோம். சபையாக பேதுருடைய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது சபையாக ஒன்று சேர்ந்து ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. வாசிக்க அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 5 வசனம். பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். ஏனோது அவனை வெளியே கொண்டு சரி 12 அதிகாரம் 5 வசனம் வாசிங்களா? அந்த 50ல பாருங்க. வாசக்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தார். அவர் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளேயோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தார். அவர்கள் நீ விழித்திருக்கிறாய் என்றார்கள். அவரோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தார். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரும் பின்னும் தட்டிக் கொண்டிருந்தார். அவர்கள் திறந்தபோது அவரை கண்டு பிரமித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. யாருடைய ஜெபம்? சபையாக ஜெபிக்கிறவங்களுடைய ஜெபம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப கம்மி பேர் தான் இருக்கிறோம், நம்ம ஜெபமா? இல்லைங்க, கொஞ்சம் பேர் இருந்தாலும் 4 பேர் ஜெபம் பண்ணிக்கிறோம், 5 ஒரு நபராக அவர் வந்து நம்முடைய ஜெபத்துக்கு கண்கள் திறந்தவைகள் இருக்கும். கர்த்தர் உடனடியாக அற்புதத்தை செய்வார். ஜெபித்த போதே கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், பேதுருவை விடுதலாக்கினார். அவர்கள் நம்பவே இல்லை. அவர்கள் பிரமித்தார்கள். நம்முடைய ஜெபங்கள் பிரமிக்கத்தக்கதாக நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் யார் மூலமா நடக்குது? சபையை மூலம். சபையாக ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறவர்களே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் குடும்பத்துல எப்படின்னு. குடும்பம் கூட நமக்குதான் குடும்பம், ஆனா கர்த்தர் சபை. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்கள் பிள்ளைகளை சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த சபை அவங்களுடைய கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம். வரும்போது ஆமென். பரிசுத்த ஆவி, அதாவது நம்ம ஜெபிக்கிற வழியிலே, காத்திருக்கிற வழியிலே, தேவனை ஆராதிக்கிற வழியிலே, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வழியிலே பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்து நம் நடுவுல உலாவுவார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்களோ நம்மள எனக்கு தெரியல. நீங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க லைன் பக்கமாய் வருவார். நீங்க உட்கார்ந்து இருக்கவங்க சாட் பக்கமாய் ஆவியானவர் வருவார். ஹல்லேலூயா. அவர் கடந்து வரும்போது நீங்க உணர வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்பொழுது ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பக்கமாய் கடந்து வருகிறார். உங்களை நடுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் வரும் பொழுது நீ அமைதியாய் இல்லாமல் நீ ஜாக்கிரதையாக உங்கள் பிரசன்னத்திலே நீ காணப்படுவாய் என்று சொன்னார். அவர் வரும் பொழுது நீ நல்ல நடை. அவர் வரும் பொழுது நீ நல்ல நடை. இதை கேட்டுக்கொண்டு
அவர் பக்கமாய் கடந்து வருவார். அவர் கடந்து வரும்பொழுது நீ பலனடைவாய். வியாதி படுக்கையில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பலவீனத்தோடு சோர்வோடு காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியானவர் இந்த வேளையிலே இந்த செய்தி கேட்கும் போது ஆவியானவர் பக்கமாய் கடந்து வருகிறார். அவர் வரும்பொழுது நீ பலனடைவாய். God in your fight. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜனமே, நாம் ஜெபிக்கிற வேளையிலே அவர் கடந்து வருகிறார். நாம் எல்லா பிரச்சனைகளை விட்டு தேவ சமூகத்துல அதே பிரசன்னத்திலே நாம் இருக்கும் பொழுது ஆவியானவர் கடந்து கொண்டு நாம் ஆவியானவர் நம் பக்கமாய் கடந்து கொண்ட உணர முடியும். சிலர் சொல்லுவாங்க காற்றை போல கடந்து ஒரு காற்றை பக்கமாய் வீசுகிறது சொல்லுவார்கள். சிலர் நான் எத்தனை ஆலயத்திலே நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருடைய மகிமை இறங்குகிறதையும் ஒரு சாரலை போல எல்லார் மேல தூவப்படுகிறது. பனி ஒரு சாரல் எப்படி இருக்கும் அது போல உணர் இருக்கிறதே நான் கண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் சில தரிசனங்களை கொடுக்கும்போது அது எவ்வளவு நாளா மறையவே அது கண்முன்னால் அப்படியே நாம் ஜெபிக்கிற பிள்ளைங்க இதே புல்பீட்ல ஸ்தோத்திரம் பாஸ்டர் நின்றுட்டார். இயேசு ஆண்டவரிங்க நின்று 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அது இன்னும் என்னால் மறக்கவே முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த வாரத்துல நான் ஜெபிக்கிற வேளையில நான் சாட்சியை பகிர்ந்து கொள்ள போறேன். கடந்த வாரத்துல நான் ஜெபிக்கிற வேளையில ஒரே ஒரு டிராப் பிளட் பாஸ்டர் கால் மேல விழுந்தது. ஹல்லேலூயா. அது இன்னும் என் கண்முன்னால் அப்படியே தான் இருக்கு. ஹல்லேலூயா. அது மறையவே முடியாது. கர்த்தர் கொடுக்கிற தரிசனங்கள் நம்மை விட்டு போகவே போகாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயுதத்தோடு நம்முடைய வாஞ்சியோடு தேவசமூகத்திலே காணப்படும் பொழுது நம் தரிசனங்களை பார்க்க முடியும். ஆவியானவர் உள்ளாகுகிறதை நாம் உணர முடியும். ஆவியானவர் நம் பக்கமாய் கடந்து போகிறதை நாம் உணர முடியும். அவர் கடந்து போகிறதை உணர்வோமானால் நாம் பலனடைவோம். பலனடைவோம். ஹல்லேலூயா. இதுவாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4:31 వారు ప్రార్థన చేయగానే వారు కూడిన చోటు కంపించెను. అప్పుడు వారందరూ పరిశుద్ధాత్మతో నిండిన వారై దేవుని వాక్యమును ధైర్యంగా బోధించిరి. ஆமென். அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் சபை எக்லீசியா கூடுகிற வேளையில அந்த இடம் அசைக்கப்படும். ஹல்லேலூயா. இதெல்லாம் வெறும் வாசிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, பிராக்டிகலா நான் உணர வேண்டும், அனுபவத்துல கொண்டு வர வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். என்னவோ நடந்துச்சு அந்த காலத்துல, என்னவோ ஆச்சு போச்சு இல்ல, இன்றைக்கும் அதே தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் கிரியை செய்கிறார். அவர் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறோம். அவரே சொல்லியிருக்கிறார், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுத்ததான ஒரு பெரிய வாக்கியம். ஹல்லேலூயா. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆமென். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். சபைக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வேற மட்டும் இல்ல, தைரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் வந்ததான பலவீனங்களை குறித்து பார்க்கும்போது கர்த்தர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். தைரியம் இல்லைன்னா நான் இன்னைக்கு சோர்ந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் தைரியத்தை கொடுக்கிறார். இன்னும் நம்ம இங்க வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. వారు పేతురు యోహానులు ధైర్యము చూచినప్పుడు వారు విద్య లేని పాపరులను గ్రహించి ఆశ్చర్యపడి பாத்தீங்களா? என்னவா? பேதுரு யோவானுடைய தைரியத்தை கண்டு எங்கிருந்து வந்துச்சு இந்த தைரியம்? 12 கூட எழுந்து நின்று தைரியமாய் பேசக்கூடிய தைரியம், படிப்பறியாதவர்கள், பேசவே உள்ளவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், அவங்களுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சுன்னா பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு எப்ப வந்துச்சு? அவர்கள் கூடியிருந்த இடத்துல. ஹல்லேலூயா. சபை கூடி வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் கடந்து வருவார். அவர் வரும் பொழுது நமக்கு தைரியம் கிடைக்கும். தைரியம் கிடைக்கும். ஜெபிக்க தைரியம், பொல்லாத கிரியைகளை மேற்கொள்ள தைரியம், அசுத்த கிரியைகளை மேற்கொள்ள தைரியம். ஹல்லேலூயா. பலவீனங்களை
ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் வேதம் உள்ளவர்களாய் இருந்த போதிலும் அவர்கள் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை பேசுவதற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை பேசுவதற்கு ஒரு தைரியம் வேணும். அல்லேலூயா. ஹalleluya. ஸ்தோத்திரம். இன்னுமாக இந்த அப்போஸ்தலர் 3 அதிகாரத்துல வாசிக்கும் போது பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அற்புதங்களை செய்கிறவர்கள் இருந்தார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதே வல்லமை நடக்குது. ஹalleluya. எக்லீசியாவின் சபையே நீ போகும்போது வல்லமை அந்த வல்லமை எடுத்துக்கொண்டு தான் நாம் வெளியே போய் அநேக சாட்சியம் வாழ முடியும். அநேக தேவனுடைய வழிகாட்டிகளை இருக்க முடியும். அநேக தேவனுடைய பாதத்துல கொண்டு வருகிற பிள்ளைகளை நம்ம இருக்க முடியும். தேவ மகிமை பெற்றுக் கொள்ள வேண்டும். கடமைக்கா வர வேண்டாம். ஜாக்கிரதையாய் தேவ சமூகத்தில் காணப்படுவோம். ஒவ்வொரு நிமிடமும் நாம் உட்கார்கிற ஒவ்வொரு நிமிடமும் அது வெளியேற ஒரு நிமிடம். நாம் கண் அசைக்க விடக்கூடாது. நம்முடைய யோசனை அங்கே சுதரடிக்க விடக்கூடாது. நம்முடைய செயல் எதையும் செய்ய நாம் விடக்கூடாது. போன் ஆபரேட் பண்ணக்கூடாது. எப்பவுமே சபைக்கு வரும்போது போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொண்டு வர வேண்டும். யார் எப்பேற்பட்ட பாசத்தான் செய்வார், போனை கொண்டு வர மாட்டார். யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா தான் போன் எடுத்துட்டு வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்காக. எங்க இருக்கீங்க, ஒருவேளை வழி தெரியாம இருக்காங்களோ என்னவோ ஒன்றுக்காக போன் இல்லைன்னா போனே கொண்டு வர மாட்டார். அது எவ்வளவு லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, என் ஆண்டுக்கு தான் முக்கியம். என் ஆண்டுக்கு தான் முதலிடம் என்று சொல்லி போனை வீட்டிலே வச்சுட்டு வருவார். என்ன சொல்ல வர அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்முடைய அந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்துக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அப்படி நாம் செய்வதை கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் நம் நடுவில் கிரியை செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் ஆட்கொள்வார். கர்த்தருடைய மகிமை நம்மை முழுவதுமாய் ஆட்கொள்ளும். ஹalleluya ஹalleluya. தேவச்சனமே எக்லீசியாவின் சபையே இருப்பா இருக்கிறது மட்டும் நீ வெளிச்சமா இருக்கணும் சொல்றது மட்டுமல்ல, இருப்பா இருக்குன்னா இவ்வளவு ஆசீர்வாதங்களை சொல்ல இந்த நாட்களிலே நாம் எழும்ப வேண்டும். டெபோராளே எழும்பு, எஸ்தரே எழும்பு, சீயோனே எழும்பு, மணவாட்டி சபையே எழும்பு. இந்த மாசத்துல பிரச்சனை உலகத்துல இருக்கதான் செய்யும். இல்லாத நம்ம பரலோகத்துக்கு போனா நமக்கு எல்லாமே விடப்பட்டு விடுதே இருக்க முடியும். உலகத்துல இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு நான் என் எக்லீசியாவின் சபையின் பயணிக்கு உற்சாகத்தை கொடுக்கிறேன், ஊக்கத்தை கொடுக்கிறேன். நான் நடுவில் அவங்க உலாவுகிறேன். அவருக்கு நடுவில் எந்த சாமிக்கு பேர்பட்ட ஒரு சாமி கிடைச்சது வேற யாருக்குமே இப்படிப்பட்ட சாமி கிடைக்கிறேன். நமக்கு கஷ்டம் கொடுத்திருக்கிறார். அவர் மாதத்திலிருந்து அவர் இளைஞர்கள் மேலேதான் விட்டு ஒரு முறை அவர் இறங்கி வந்தார். நமக்கு அச்சீவனை கொடுத்தார். இப்பொழுது அவர் நடுவிலே கடந்து வருவது செஞ்சிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறதை எந்த இடத்துல ஒரு வசந்த வாசித்து கொண்டிருக்கும் போது ஒரு வசந்த பார்த்தேன். என்னை கனப்பட்டு என்னிடத்தில் சேர்ந்து வருகிற என்னை கனப்படுத்த எந்த இடத்துல நான் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எந்த சாதத்துல ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனமா இருந்தது. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ எந்த சாதத்துல இருந்து என்னை கனப்படுகிறனா அந்த ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம ஆசீர்வதிக்கிறார். நாம் கண்களை முடிச்சு வைக்க போகிறோம். ஹalleluya.